ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியம் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் சேனைகள் கர்த்தராகிய எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டு வானமும் பூமியும் உமது மகத்துவத்தால் நிறைந்திருக்கிறதா. அதுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழ்கிறோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவன், எங்கள் பிதாப்பா. உங்கள் பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்ட ஒரு ஜனமாக, ஒரு சந்ததியாக ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை மறுபடியும் எங்களை ஒருமனப்படோடு கூடி துதிக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல் நீ மகிமைப்படுகிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ பாவிகளா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள்கிட்ட விலகுவதும் இல்லை ஆண்டவரே, உங்களை கைவிடுதும் சொன்ன ஆண்டவர் உமது இரக்கத்திற்காக, அன்பிற்காக அப்பா, நாங்கள் என்றென்றும் நன்றி உள்ள இதயத்தோடு அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் இதயத்தை பலப்படுத்தப்பா. ஊழியங்களாலும் ஆலயங்களாலும் தனி ஜெபமானாலும் நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தேவ சித்தம் எங்களில் நிறைவேற்றத்தக்கதான காரியம் உண்டாயிருக்கத்தக்கதாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலம் மிக கொடியதான காலமாய் ஒரு வருகையின் அடையாளங்கள் அநேக திஸ்தானங்களை வேதித்தபடி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வருகையை நாங்கள் எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதாய், சந்திக்கப்படத்தக்கதாக, தேவன் எங்களை பேர் சொல் அழைக்கத்தக்கதான தேவ மகிமை பெற்றவர்களாக அப்பா இந்த பூலோகத்தில் நமக்கு சாட்சியா நிலையிற்கு கற்பித்தாரும். கேட்க போகும் செய்தி தேவன் எங்களோடு பேசுகிற நம்பிக்கை சுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. மாறாத திவ்ய பரிசுத்த பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம், மகின் பிரசன்னம் எந்த தடை இல்லாதபடிக்கு எங்கள் ஆளுகை செய்ய ஆட்கொண்டு நடத்தபடியாக கருத்தில் எங்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. முதல் பாடல், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரிச்சிக்க வந்து நம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் கொடுத்த ஜீவனுக்காக அந்த பாடலை பாடுவோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அந்தி அந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அந்தி அந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கலியும் தண்ணீரை போல் வடியும் கனாவை போலையும் ஒளியும் வாலிபமும் மற்றையும் சீலமெல்லாம் குறையும் மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாரே. கோல பதுமை கோவிலை கோப்புகைக்குமே, கோல பதுமை கோவிலை கோப்புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்டபரண்டமை கண்டு கருணைகள் விழுந்து தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அந்தி அந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகழ்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம், வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொண்டோம், பஞ்சக பகைக்கும் தப்பி நின்றோம். கவி என்றதெல்லாம் விட்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம், களி என்றதெல்லாம் விட்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம்,
காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகணம் தாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அன்றி எந்த என்னம்மாய் தோத்தரிப்போமாக தன சேதம் வருவிக்கும் கேடுகோர் முடிவு தந்து நொறுக்கினதை கட்டி கணசபை ஆதரித்து அன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேலும் அன்றன்று தினமும் அருள் செய்த நமது தேவ தினமும் அருள் செய்த நமது தேவ சிந்தையினோடு விந்தைய உயிர் மைந்தனம் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அன்றி எந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. அல்லேலூயா. அடுத்த பாடல், நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் சரணம் ஐயா, நான் நம்பி வந்தேன். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரா ஒருவனே, தம்பீரா ஒருவனே, தஞ்சமே தருவனே, பாரு தாவீது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாதம் தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவ நிதமுனம் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கோ, நாதனே கிருபைக்கோ, சிறுமைத்து அது நல்ல மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. பாவியின் பாவியே, பாவியின் பாவியே, கோவியில் கோவியே, கனப்பறிவுடன் அருள் பொறி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. ஆதி ஓலமே, ஆதி ஓலமே, பாதுகாலமே, உமதடிமகள் படுத்துயர் அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே.
திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு வார்த்தை. இது சொன்னது இயேசு கிறிஸ்து. எனக்கு அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால இருளில் இருந்து நாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், வியாதி மரணம் என்ற இருள், அவைகளில் இருந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நம்முடைய பிற முகங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அந்த வெளிச்சமுள்ள தேசத்துக்கு நம்மை சொந்தக்காரராய் மாற்றியிருக்கிறார். ஆகவே நம்மை பார்த்துதான் சொல்ல, இது பொதுவான எல்லா மக்களுக்கான ஒரு வார்த்தை அல்ல. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்குவான ஒரு வார்த்தை. நானும் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து விட்டேன். இனிமேல் உங்களுக்குள்ளாய் இருக்கிற வெளிச்சம் அணைந்து போய் மீண்டும் இருளுக்குள் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்துல பொதுவா எடுத்துக்கொள்ளும் ஒரு பிரயாணத்துல நாம் போகிற பாதையில் நமக்கு சில இடத்துல வார்னிங் என்று வைத்திருப்பார்கள், சில இடத்துல காஷன் என்று வைத்திருப்பார்கள், சில இடத்துல டேஞ்சர் என்று வைத்திருப்பார்கள், சில இடத்துல பிவர் என்று வைத்திருப்பார்கள். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துல மேடுகள், பள்ளங்கள், பொல்லாப்புகள், தீவினைகள் இருக்கிறது. ஆனால் இந்த எச்சரிப்பை பெற்று நீ கடந்து போவையானால் நீ சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணத்திலையும் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றாலும் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் அவர் வருநாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அந்த வெளிச்சத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் அணையாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் இருள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணத்திலையும் சில எச்சரிப்புகள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தவறு செய்பவர்களை கண்டிப்பது அது ஒரு வகையானது. ஆனால் நாம் தவறு செய்துவிடக் கூடாது என்பதுல நமக்கு ஒரு எச்சரிப்பு தேவை. ஆங்கிலத்துல காஷன் அல்லது வார்னிங் இதெல்லாம் பல இடத்துல சொல்லுவார். ஆனா இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிரயாணத்தின் டெஸ்டினேஷன் கானான். அப்போ அந்த கானானுக்கு பிரவேசிக்கிற நீங்களும் நானும் பாதை மாறிவிடக்கூடாது. உலகத்துல 2 பாதை இருக்கு, ஜீவ பாதை, இன்னொன்னு மரண பாதை. கேட்டுக்கு போகும் பாதை, மரண பாதை விசாலமா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். அது ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கமும் ஒடுக்கவுமா இருக்கும், கஷ்டம்தான். அப்ப இந்த பாதையிலே நம் வழி விலகாதபடி நமக்கு ஒரு எச்சரிப்பு. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது கர்த்தர் தன் சத்தத்தை தொனிக்க செய்கிறார். அதான் எச்சரிப்பு. இன்னைக்கு காவல்துறை என்ன செய்வார்கள்? கடற்கரையிலே பொங்கல் என்று நிற்பார்கள், ஒலிபெருக்கி வைத்துக் கொண்டு, அலைகள் கொடூரமாயிருக்கிறது, கடற்கரை அருகில் போகாதீர்கள், உள்ளே இறங்காதீர்கள் என்றெல்லாம் எச்சரிப்பு கொடுப்பார்கள். அதே போல ஆவிக்குரிய பிரயாணத்திலும் கர்த்தர் நமக்கு சில எச்சரிப்புகள். அவர் நம்மை இழந்து போக விடவில்லை. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வந்த தேவன் மீண்டும் நம்ம இருளுக்கு போகாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதில் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் பல எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில பாவ இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் வாழ்க்கையில சில இருள் இருந்தது. ஆனா அவன் சங்கீதம் 18:28 சொல்லுகிறான், 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், நீர் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் தாவீது சொல்லுகிறான். இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே,
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றப்பட்டுச்சு. வேதமே விளக்கு, அந்த வசனம் தான் தீபம், ஏற்றப்பட்டாயிற்று. அதுக்கு என்ன அபிஷேகம், அவியாதபடி எரியுகிற அந்த அபிஷேகத்தை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த வெளிச்சம் அணைந்து விடக்கூடாது, இருள் சூழ்ந்து விடக்கூடாது. இப்ப நம்ம யாருக்கு எச்சரிக்கையா இருப்பது? இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சமுதாய அமைப்பில இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். விலங்குகள் காடுகளில் இருக்கிறது, டொமஸ்டிக் அனிமல்ஸ் வீடுகளில் இருக்கிறது. ஆனால் நம்மை சுற்றிலும் பல்வேறு தரப்பு மக்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்ப எல்லாரும் நம்மிடத்துல நட்பு பாராட்ட முடியாது. எல்லா வெளுத்ததெல்லாம் பாலந்து எல்லாத்தையும் நம்பிவிட முடியாது. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கு நமக்கு தெரியாது. மனுஷன் வேஷமாகவே சுற்றி தருகிறான். நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். இதெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள். இப்ப நம்மை சுற்றில இருக்கிற மனுஷர்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? நமக்கு உறவுகள் உண்டு, நட்பு வட்டாரங்கள் உண்டு, நாம் வாழ்கிற பகுதியில் உள்ள மக்களுடைய காரியங்கள் உண்டு. அப்ப நம்ம எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். சென்னை போன்ற பட்டணங்கள் வாழ்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களை நாம் பார்க்கிறோம். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் ஒரு நாளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்ப எந்த மனுஷர்? அப்ப அந்த மனுஷருங்கிற கேட்டகரியில அவர் இன்னும் சில இடத்துல விளக்கங்களை கொடுக்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் அங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப கள்ள தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசிகள், அது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். மாம்சத்தில் உரைப்பது, இல்லை என்றால் பொல்லாத ஆவியினால் குறி சொல்வது. கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி செய்கிறார்களா? ஆட்டுக்குட்டியானுடைய தோல், ஆட்டுக்குட்டி என்றால் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு உள்ளே பீறிட்டு போடுகிற ஓநாய். ஓநாய் என்பது ரொம்ப மோசமான ஒரு உல்ஃப். அப்படியே பீறிட்டு விடும். நேற்றைய தினத்துல செய்தியை பார்த்திருப்பீர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஓநாய்கள் கூட்டமாக வந்து 8 ஓநாய்கள் வந்து கூட்டமே வந்தது. 8 பேரை கட்டிச்சு குதறி நிறைய பேர் அதை இறந்துட்டாங்க. வந்தது 8 ஓநாய். அதை ஒரு ஓநாய் நேற்று பிடித்து அதை நியூஸ்ல காண்பித்தார்கள். அந்த ஓநாய் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட நாய் மாதிரி இருக்கு, மூஞ்சி கொஞ்சம் நரி மாதிரி இருக்கு. அது ஒரு வித்தியாசமா இருக்கு. பாருங்க, அவ்வளவு மோசமானது ஓநாய். அதனால தான் ஆண்டவர் ஓநாய்க்கு ஒப்பிடுகிறார், சாத்தானோட சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். ஆனா இங்க ஓநாய்க்கு ஒப்பிடுகிறார். அது எப்படி வருமா? ஆட்டுத்தோலை போர்த்துக்கணும். நான் நேற்று அந்த படத்துல பார்த்தேன். அது மேல ஒரு ஆட்டுத்தோலை போட்டா ஆடுதான் சொல்லுவோம். சிங்கத்து மேல ஆட்டுத்தோலை போட முடியாது. பசுத்தோலை போர்த்தியா புலின்னு சொல்லுவாங்க. புலி மேல புலி பசுத்தோலை போடலாம். ஆனா இங்க ஓநாய் பீறிட்டு விடும். இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களும் மனிதர்கள் கேட்டகரியில தான் ஆண்டவர் வைக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள். தீர்க்க தரிசனம் குறித்த நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை நாடுங்கள். ஒரு காணாமல் போன கழுதைக்கு கூட சாமுவேல் இடத்துல தீர்க்கதரிசனத்துல போறான். பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக தீர்க்கதரிசிகள் தான் ஜனங்களை நடத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் தீர்க்கதரிசன வரங்களை பெற்றவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் தீர்க்கதரிசன வரங்களை பெற்றவர்கள் இருக்கிறார். ஊழியங்கள்ல பல வகை. அல்ல தீர்க்கதரிசன வரம் ஒரு வரம், கிஃப்ட். அப்போ அந்த தீர்க்கதரிசிகளை நாம் நாடணும், தேடணும், ஒரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ஆனா நல்ல தீர்க்கதரிசிகளை நாட வேண்டும், தேட வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்வார்களா? பீறிட்டு எப்படியா
இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து, அதனால்தான் ஆட்டுத்தோலை தரித்து கொண்டு ஓநாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியா இருந்தா இயேசு கிறிஸ்து. எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை வைத்து இன்னைக்கு கள்ளத்திற்கு சொல்லப்படுகிற காலங்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்த ஒரு காரியம், அதே மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 6ஆம் வசனம், மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவருக்கு எப்பவுமே புளிப்பில்லாத அப்பம் தான் பிடிக்கும். சமூகத்துல புளிப்பில்லாத அப்பத்தை வைக்கணும். புளிப்பில்லாத அப்பத்தை தான் பஸ்கா அன்னைக்கு புசிக்கணும். இதெல்லாம் நம்ம வேர்த்து. ஆனா அந்த புளித்த மாவு என்ன செய்யும்? மற்ற மாவை என்ன செய்து விடும்? புளிக்க வைத்து விடும். நம்ம இட்லி தோசை செய்யறவங்களுக்கு மாவு புளிச்சாதான் டேஸ்ட். ஆனா இன்னைக்கு புளிப்பில்லாத அப்பம், தேவனுக்கு பிரியமான புளிப்பில்லாத அப்பம், அண்ணனுக்கு சுடப்பட்ட அப்பம். அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பம்னு கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த புளிப்புள்ள மாவுனா, புளித்த மாவுனா என்னது? கள்ள உபதேசங்கள். சதுசேயர் பரிசேயர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டம் மேசியா வருவார்னு சொல்றது பரிசேயர் கூட்டம். பிரமாணங்களின்படி நடப்பார். மோசையின் பிரமாணத்தை அப்படியே நடத்துவார். சதுசேயரும் மோசையின் பிரமாணத்தை நடத்துவார்கள். ஆனா மேசியா வரமாட்டார், மறுஜன்மம் கிடையாது, அதான் நித்திய ஜீவன் கிடையாது என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பாருங்க, இன்னைக்கு கோட்பாடுகள் அடிப்படையில், சுய உபதேசத்தின் அடிப்படையில் இன்னைக்கு கூட்டங்கள் இருக்கிற. பிதா குமாரன் பரிசுத்தாவியை தவிர்த்து வேற எந்த உபதேசத்தை யார் சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவரும் ஒருவரே. இன்னைக்கு பரிசேயர் சதுசேயர் கூட்டங்கள் இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்தது. அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்கள் கைப்பற்றினாலும் அவர்களுக்கென்று ஒரு சுய கொள்கையை வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் பாருங்க, சில இடங்கள்ல கிறிஸ்துவை தான் பின்பற்றுவார்கள், வேதத்தை தான் வாசிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று சில சுய உபதேசங்களை, சில கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள். அது தவறு. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துல சுய உபதேசம் வந்து விட்டதோ அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதை. அது எல்லாரையும் என்ன செய்து விடும்? எடுத்து விடும். இன்னைக்கு பாருங்க, யூடியூப்ல எல்லாம் பார்த்தா நிறைய அதாவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறதுனால சில நேரம் நமக்கு அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுது. சினிமா பாடல்களை பாடுகிறார்கள், தீர்க்க தரிசனமான பாடல் என்று சொல்லி பாடுகிறார். அது ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமான பாடல்களா சினிமா பாட்டு. இன்னொருத்தர் சொல்றான், நீயும் நானும் போய் பரலோகத்துல போய் நம்ம ஒண்ணும் ஆக போறது இல்லை, பரலோகத்துக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு விசிலிக்குது, அதுக்கு ஒரு கைத்தட்டு, ஒரு பின்னால் ஒரு கூட்டம், அற்புதங்களும் நடக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க? இதான் பரிசேயர் சதுசேயர். கடைசியில பரலோகத்துல போய் நம்ம சேர்க்க மாட்டோம். நம்ம ஜீவனை எடுப்பது மட்டுமல்ல, ஆத்மாவை பாதாளத்துக்கு தள்ளி விடுகிற கூட்டம். அதனால பரிசேயர் சதுசேயர் கூட்டத்துக்கு கல்ட் குரூப் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றி இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கமல் எடுத்து வந்து கேட்கறாங்க, எப்பா இப்படி ஒருத்தர் சொல்றாங்களே, இவரை பின்பற்றலாமா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இது உண்மையாகவே கிறிஸ்துவுடைய காரியமாக இருந்தால் அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லி கமாலியில் அன்னைக்கே சொன்னான். அவன் சொன்னதுபடியே இன்றைக்கு வரையும் அழிக்க முடியாது. இப்போ எனக்கு அருமையாக தேவச்சனமே, இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லூக் அதே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னது, வேற யாருமே சொல்ல. இயேசு கிறிஸ்து தான். இவங்கெல்லாம் மனுஷர்கள், உங்களோட தான் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறேன். இதுல இந்த யாரையும் நீங்க அற்பமா எண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அற்பமா எண்ணிடுறோம். தேவன் நம்மை படைக்கும் போது
நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லிதான் ரட்சகரை இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு தூதர்களை வைக்கிறார், பணிவிடை ஆவி பெற்ற தூதர்கள். இப்ப நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த தூதன் உனக்கு வந்து விடுகிறான். மரத்திலிருந்து இறங்கி எங்க வந்துடுறான்? உன்னோட வந்து வருகிறான். ஆனா ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களே, அவர்களுக்குரிய தூதர்கள் தான் பரலோகத்தில் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தூதன் உண்டு. அது ஏன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி இங்க வந்தாச்சு, அவர் உங்க கூட இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். அவன் குடிகாரனா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், வேறு மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். அவனுக்கு தூதன் உண்டு. தேவனிடத்துல பாரபட்சமே கிடையாது. அந்த தூதன் பரலோகத்தில் தேவனை தரிசித்துக் கொண்டு இருக்கிறான். இவன் எப்ப ரட்சிக்கப்படுகிறானோ அந்த தூதன் இறங்கி விட்டான். அதனால யாரையும் அற்பம் வேணும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இந்த ரட்சிக்கப்பட்டு விட்டால் நம்ம மேட்டிமா வந்து விடக்கூடாது. பாவிகளை நேசிக்க வேண்டுமே ஒழிய பாவத்தை நேசிக்க கூடாது. பாவத்தை தான் நேசிக்க கூடாது. அதனால எந்த பாவியும் அற்பம் பண்ணிடாதீங்க. படிக்காதவனே அற்பம் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அவர் உங்களுக்கு பாஸ்டா வருவார். குடிகாரன் அற்பம் பண்ணாதீங்க. அவர் நாளைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசியாக கூட வரலாம். அப்போ இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்க. யாரையும் அற்பம் பண்ணு. நான் தான் வசதி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் பரிசுத்தமா, எனக்கு தான் மோட்சம், மற்றவெல்லாம் பாவம், ஐயோ அக்கிரமக்காரன், மோசக்காரன் அப்படிலாம் நினைக்காதீங்க. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. அவர்களுக்கு தூதன் அங்க இருக்கிறான். உங்க இருக்கிற தூதன் உங்களோட கூட இருக்கிற அந்த தூதன் என்ன செய்வான்? அங்க போட்டு விட்டுருவான். ஐயா பாருங்க, வீடியோ கவரேஜ் பாருங்க, இவர் ரட்சித்தீர்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க அடுத்தவங்க நேசிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பாருங்க. பாவத்தை கடிந்து உரைத்தார், ஆனால் பாவிகளை நேசித்தாரா இல்லையா? பாவியான மனுஷன் வீட்டுல போய் சாப்பிட்டாரு சொல்லி குற்றச்சாட்டே வந்துச்சு. சகை என்ற பாவியான மனுஷன் வீட்டுக்கு ஒரு போகிறாரு என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆனா பாவத்தை வெறுத்தார், பாவத்தை கடிந்து கொள்வார். விபச்சாரம் சரி, ஊர் கல்லெறிய போகுது. ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? இனி நீ பாவம் செய்யாதே என்றுதான் சொன்னார். அந்த ஸ்திரீ ஆதி அப்போஸ்தலர் அந்த கூடுகையில் 120 பேர்ல அந்த ஒரு ஸ்திரீ. எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பியூர் பெண்டிகாஸ்ட்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர்கள், நீங்கெல்லாம் ஆர்த்தடாக்ஸ், நீங்கெல்லாம் பாரம்பரியம் மிக்கவர்கள், ஆகவே உங்களுக்கெல்லாம் நீங்க அற்பமானவர்கள் அப்படி சொல்லிட்டால் நீ பரவாயில்ல போக மாட்டான். அவெல்லாம் போயிடுவான். திருப்பதிக்கு போறான், அவன் அறியாமையில போறான். ஆனா அவனுக்கு இருக்க பக்தி நமக்கு இருக்க? நம்ம சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு போறாம, அவன் செருப்பு இல்லாம 200 கிலோமீட்டர் நடந்து போறானே. அப்ப யார் பெருசு? நாம என்ன செய்யறோம்? நம்ம தேவனுடைய சமூகத்துல திருவிருந்து எவ்வளவு அலட்சியம் பண்ணுகிறோம். ஆனா திருப்பதியில போய் அவன் லட்டை வாங்கிட்டு எவ்வளவு பத்திரமா கொண்டு வரான். இப்ப அவனுக்கு இருக்கிற பக்தி. அதனால யாரையும் அர்ப்பம் பண்ணாதிக்கிறார். அவர்கள் அறியாமல் இருக்கிறார். அவர்களுக்கு ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நமக்கு இருப்பது போல அவர்களுக்கு தூதன் ஒரு நாள் கொடுக்கப்படுவா. இன்னொன்னு மார்க் 12ஆம் அதிகாரம் 38, 39, 40 இதுல அழகாய் சொல்லியிருப்பா, யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி. அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு தெரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கை. வேதபாரகர் பிரீஸ்ட், வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். வேதபாரகர் பிரீஸ்ட் அதாவது ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட அங்கிகளை இன்னைக்கு அது ஒரு குரூப்பாக சேர்ந்திருக்கு. 10 ஆத்மா இருக்காது, அவர் பிஷப் அப்படின்றாங்க. இப்ப சமீபத்துல ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப் பேச போயிருந்தேன். ஒரு 30 பேர் 40 பேர் இருந்தாங்க. அதுல 20 பிஷப் எல்லாரும் கார்டு கொடுக்கறாங்க, ரைட் ரெவரண்ட் பிஷப். எத்தனை ஆத்மா இருக்கு? என்ன ஒரு 10, 15 பேர் இருக்கிறாங்க.
அந்த பிஷப்புக்கு பாஸ்டர் ஃபெல்லோஷிப் வந்து 1000 ரூபாய் கொடுத்து அனுப்ப வேண்டியது. அது சொல்றது இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆனா பிஷப் நான் வேதனையோட சொல்லிருக்கிறேன். யாருக்கு குற்றச்சாட்டு இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரர். அதுக்குரிய ட்ரெஸ், அதுக்குரிய தோரணை, அதுக்குரிய பட்டங்கள், பதவிகள். ஆண்டு சொன்னா நான் ஊழியம் செய்ய வரல, ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்து கால கழுவினார எவ்வளவு தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு ஒரு 30 பேர் வந்துடக்கூடாது. உடனே அந்த பாஸ்டருக்கு ஒரு பிஏ வந்துருவாங்க அவருடைய செல்போனை தூக்கிட்டு போறதுக்கு. 50 பேர் வந்துடக்கூடாது. அவருக்கு வாட்டர் பாட்டில் தூக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துடும். 100 பேர் வந்துடக்கூடாது. பாஸ்டர் ஐயாவா மாறிடுவாரு. இன்னைக்கு வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறது இல்லை. எப்ப நம்ம தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் தன்னை மரண பரியந்தம் நினைச்சுதாராம் தாழ்த்தினார். அதான் வேத பாரகர். இப்ப இன்னைக்கு வேத பாரகர் என்ன செய்யறாங்க? சொசைட்டில நமக்கு ஒரு பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். எனக்கு ஒருத்தர் கேட்டேன், நீங்க எங்க எந்த காலத்துல ரெவரண்ட் படிச்சீங்க, பிஷப்னு வேற போட்டுக்கிட்டீங்க, எப்படி செல்ஃப் ஆடை ஆவியார் சொன்னாரா அதனால அவர் போட்டுக்கிட்டாரு. இதுல வேற பாரு, ஆவியார் சொன்னா ஆவியார் வசனத்துல இப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு, அவரே சொல்றேன் எதுக்கு இல்ல இப்படி போட்டா இந்த கட்சிகள்ல இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சீட்டு கிடைக்குது பார்த்துக்கிட்டீங்களா. திடீர்னு ஒரு கிறிஸ்தவ மாநாடுன்னா நமக்கு கவர்னர் அழைக்கிறாங்க, ஸ்டாலின் கூப்பிடுறாரு பிறந்த நாளுக்கு, நமக்கு சீட்டு கிடைக்குது. இங்க சீட்டு கிடைக்கும், பரலோகத்தை சீட்டு கிழிஞ்சு போச்சையா. என்ன இது? இதை நான் கொஞ்சம் யோசிச்சு நீங்க தான் சிந்திக்கணும். லைக் நடக்குது. கர்த்தரால் கனப்படுத்தப்படும் போது அந்த புகழை ஏற்றுக்கொள்ளு. அது கர்த்தர் கொடுப்பது. ஊழியக்காரன் கனத்துக்குரியவன், மரியாதைக்குரியவன். ஆனால் அதை எதிர்பார்க்க கூடாது. அதை எதிர்பார்க்க கூடாது. சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போறோம். இதெல்லாம் மனுஷர்கள். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்துல தானே பழகுறோம், தீர்க்கதரிசிகளோட பழகுறோம். பார்த்துருக்கு நம்ம கொள்கை பிடிப்புல உறுதியா இருக்கிற சபைகளை தான் இருக்கிறோம். அது சதுசேயரா பரிசேயரா புளித்த மாவா என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இது வேதபாரகர் எப்படி இருக்கிறாங்க, மற்றவர்களை நாம எப்படி நினைக்கிறோம், மற்ற விசுவாசிகள் சக விசுவாசிகளா அல்லது நம்முடைய நெய்பர். அதனால தான் ஆண்டவர் நீங்க சொல்றாருல, லவ் தை நெய்பர்னு தானே சொன்னாரு. லவ் தை கிறிஸ்டியன்ஸ் சொன்னாரா, பிலீவர்ஸ் சொன்னாரா? நெய்பர்ஸ் என்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிற அந்த நெய்பர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசு. அப்ப நம்ம சுற்றி எப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள், இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு காரியம், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்னொரு கருத்தை சொல்லுகிறார், உன் தனிப்பட்ட காரியத்திலே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன் சரீரத்தை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 இவைகளெல்லாம் 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 திருஷ்டாந்தங்கள் எக்ஸாம்பிள்ஸ். இவைகளெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சம்பவித்தது அவர்களுக்கு சம்பவித்தது காலத்தில் உள்ள உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள உண்டாகும்படி நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்கிறது. எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய சம்பவம் நடந்தது. எகிப்திலிருந்து இருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அந்த 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்த போது நிறைய காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கடைசி காலத்துல வாழ்க்கிற நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்து விடக் கூடாது. இன்னைக்கு மோசேயுடைய ஸ்தானத்துல பரிசுத்த ஆவியை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். மோசே அன்னைக்கு வாக்குத்தத்தத்தின்படி கானானுக்கு நேர நடத்தினார். இன்னைக்கு ஆவியான நம்ம ஜீவ பாதையில எங்க நடத்துறார்? பரம கானானுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான திருஷ்டாந்தங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ ஆண்டவர் அங்க மேற்கோள் காட்டுகிறார். அதுக்கு மேல உள்ள பகுதிகளை வாசிக்க ஆரம்பிக்குமானால்
இச்சை கற்பந்தரித்து என்ன செய்யுமா? பாவத்தை பிறப்பிக்கும். ஹலோ பாரதி பிரதர், சொல்லுங்க பிரதர். என்ன விஷயம் பிரதர்? என்ன? உங்களது மியூட்ல போயிடுது பிரதர், அதான் இப்ப எடுத்து விட்டேன். சரி சரி ஆயிட்டு பார்த்துட்டு. சரி. ரைட். அப்போ பொல்லாங்கானவைகளை என்ன செய்யக்கூடாதான்? இச்சிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு பொல்லாத காரியங்கள் இதெல்லாம் விளக்கம் கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். இப்ப நம்ம சரீரம் நன்மையானவைகளை விரும்பலாம், ஆனா பொல்லாதவைகளை விரும்பினா அது இச்சை என்று பொருள். நன்மையானது, ஓ ஆண்டவர் எனக்கு அறிவு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும், இதெல்லாம் நல்லது. நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக கேட்கிறோம். ஆனா மற்றவரிடத்துல உள்ள பொருளை விரும்பும் போது எனக்கு அவன்கிட்ட இருக்கிற மாதிரி, இவங்கிட்ட இருக்கிற மாதிரி, அவங்க கிட்ட இருக்கிற சாரி மாதிரி, சிலவங்க கடைக்கு போய் இந்த பொம்மை கிட்ட இருக்கிற சாரி மாதிரி, அது என்ன அர்த்தம்? இச்சை. இது கடைசியில பாலியல் இச்சை இதெல்லாம் வந்து விடுக்கிறதா இல்லையா? இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து விடும். ஆசையில அதிகப்படியான ஆசைக்கு தான் இச்சை. நியாயமான ஆசைகள் உண்டு. பவுலே சொல்ற, நான் ஆசையா லக்கி நோக்கி தொடர்கிறேன். ஆசைப்படணும், அப்பதான் கனவு வேணும், அப்பதான் சில காரியங்கள் சாதிக்க முடியும். எனக்கு ஒரு ஆசை, என் தேவன் திருமுகத்தை காண வேண்டும் என்ற ஆசை. ஆசை நல்லது, ஆனா இச்சை என்பது மாம்சத்துக்குரியது, அது பாவத்தை பிறப்பித்து. பொல்லாங்காதவர்களே இச்சையா இருக்க வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் ம் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று ம். எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி சிலர் அவர்களில் சில போல தேவனுடைய சமூகத்துல தெரியாது. யோசிச்சவன் காலப்பை என்ன ஆனாங்க தெரியாது. உடனே ஆரோன்ட்ட எங்களை வழிநடத்த ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே அவன் பொன்னுடைமைகளாம் கேட்கலாம், நெருப்பில் போடுகிறான் ஒரு கண்டுபிடி. இதுதான் எங்களை எகிப்தில் நடத்தின தெய்வம். யார் சொன்னது? கர்த்தரால் நடத்தப்பட்ட ஜனம், கர்த்தருடைய மகிமை மாட்சிமைகளை பலத்த கரத்தின் கிரியைகளை கண்ட ஜனம் இப்ப என்ன சொல்லுது? எங்களுடைய தெய்வம் கண்டுபிடி என்று சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை. ஓ எனக்கு அருமையா தேவச்சனன், இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்கு நாம் வெளிப்பட்டு வந்திருக்கிறோம். ஆயினும் இன்னைக்கு நம்மளுக்கு சில விக்கிரகங்கள் ஆராதனைகள் இருக்கிறது. தேவனை தவிர வேறு யாரையும் நம்ம உயர்த்தினாலோ அல்லது தேவனுக்கு இணையாக யாரையாவது நம்ம புகழ் பாடினாலோ அது விக்கிரக ஆராதனை. வெறும் சொர்பங்கள், ஸ்டாச்சூஸ் அண்ட் இமேஜஸ், அதை மட்டும், அதை நாம் இன்னைக்கு வழிபடுவதில்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை கூட நம்ம உருவத்திலேயோ சொருபத்திலே வைத்து நமஸ்கரிப்பதில்லை. இப்ப நம்முடைய தெய்வத்தை அப்படி வழிபட்டால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதை தவிர்த்து நம்முடைய தெய்வத்துக்கு இணையாக மனிதர்களை தெய்வமாக நாம் எண்ணும் போது, அவர்களை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு விக்கிரக ஆராதனை. பில்லிசூனியம், மாந்திரிகம், முரட்டாட்டம் இதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அந்த ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள், மோசைக்கு என்ன ஆயிற்றுன்னு தெரியாத சூழ்நிலையில ஆரோன் நெருப்புல பொன்னுடைமைகளை போடுகிறான், கன்றுக்குட்டி. இதுதான் எங்களை வழி நடத்திட்டு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே போராடினார்கள். அவர்கள் அழிந்தும் போனார்கள். அதை தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, வேசித்தனம் பண்ணாதிரு. இதுவும் நடந்தது. பாளையத்துக்குள்ள வேசித்தனம் நடந்தது. அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கல்லெறியப்பட்டார்கள். இதையும் பார்த்திருக்கிறோம். நம்முடைய மாம்சம் கர்த்தருக்குரியது, நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அவருக்குரிய நியமிக்கப்பட்ட கன்னிகையா இருக்கிறாய். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் அப்படி. அதே நேரத்துல நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம்
செய்தாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு புதிய விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் அதிகமா விளக்கி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. உன்னுடைய சரீரம் முதலாவது தேவனுக்குரியது. இந்த சரீரத்தின் காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல நம்ம சிந்தையில் கூட நம்ம வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. அது அன்றைக்கு கர்த்தரால் நடத்தப்பட்ட, மோசேயால் நடத்தப்பட்ட ஜனங்களிடத்துல காணப்பட்டது. அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்த காரியம், தேவனை என்ன செய்தார்களாம்? பரீட்சை பார்த்தார்கள். நீ செய்தால், நீர் எதை தந்தால் உண்மை சேவிப்போம். இன்னைக்கு நாம அதைத்தானே சொல்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் தந்தால் நான் சாட்சி சொல்றேன். சொல்லவே வேண்டாம், சொல்லவே கூடாது. இந்த வார்த்தை சொல்ற, நீ சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாம அப்படிதான் சொல்லணும். நீ தந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசத்துல ஒரு ஓட்டம் இருக்கு. நாம் விசுவாசிக்கிறது இன்னார்னு அறிந்திருக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும்போது அவர் சுகம் தந்தால், எந்த காலத்தில் நீ தந்தால், நீ எனக்கு இந்த இடத்தை வாய்க்க செய்தால், இந்த திருமணத்தை வாய்க்க செய்தால், இந்த காரியத்தை எனக்கு கிடைக்க செய்தால், என் பிள்ளைக்கு வேலை கிடைத்தால், இந்த இஃப் கிடைத்தால், இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீ செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்காக யாரும் செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுலதான் நமக்கு கர்த்தரையே பரீட்சை பார்க்கிறோம். சிலவங்க பொருத்தனை பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னுடைய இடம் 2 லட்சத்துக்கு விற்றால் நான் உனக்கு 10% தருவேன், 10% தருவேன். விற்காம போயிட்டுனா சிலவங்க என்ன செய்வோம், குறைஞ்சு போயிடும். ஆண்டவரே குறைந்து விட்டது, ஆகவே நானும் உங்களுக்கு கொடுக்கிற சதவீதத்தில் குறைத்து விடுகிறேன். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நிறைய இடத்துல எனக்கு சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை இப்படி பறிச்சு பார்க்கவே கூடாது. சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், என் பிரச்சனைகளை தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம், என் வழக்குகளை தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம், என் தேவைகளை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் நாம சொல்ல கற்றுக்கிறோம். தாவீதுதான் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து வைத்தார். சரி, அதுக்கு அடுத்தது முறுமுறுப்பு. அங்க என்ன செய்தார்கள்? போய் வேவு பார்த்து விட்டு வந்ததுல அந்த யோசுவாவும் காலேபும் தைரியமா சொல்றாங்க. மற்ற 10 பேர் சொன்ன காரியத்தை கேட்டு மோசேயும் ஆரோனையும் கல்லறிய விழுந்தார்கள், கர்த்தரிடத்துல முறுமுறுத்தார்கள். எகிப்துல எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா? இந்த வனாந்தரத்தில் தான் எங்களை பிரேதங்கள் விழ வேண்டுமா? அதுல ஒரு இடத்துல முறுமுறுத்தார்கள். தண்ணீரை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆகாரத்தை குறித்து முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்தை நடத்துவதற்கு ஒரு முறுமுறுப்பு. எதை எடுத்தாலும் புலம்புறது, எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி, எதை எடுத்தாலும் சலிப்பு. எப்படி நம்ம ஆண்டவருக்கு நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்? அன்னைக்கு முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்களை கர்த்தர் அதமாக்கி போட்டார். எல்லாத்தையும் மன ரம்யமா இருக்கு கற்றுக்கொள்ளணும். இருக்கிறத நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல மனரம்யமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இதுல நம்ம வாழ்க்கையே நினைக்க முறுமுறுப்பு, மறுமறி எல்லாத்துலயும் முறுமுறுக்கிறது. கர்த்தரிடத்துல முறுமுறுக்கிறது, ஊழியர் இடத்துல முறுமுறுக்கிறது, அடுத்தவன்கிட்ட முறுமுறுக்கிறது. இந்த முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இவைகளெல்லாம் எங்க நடந்தது? எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த 40 வருஷ வாழ்க்கையில் நடந்தது. அது நமக்கு யாத்திராகமத்துல, உபாகமத்துல, எண்ணாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இது எக்ஸாம்பிள்ஸ். நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நீ எப்படி இந்த கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற, நீ பரலோகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கையில இவைகளுக்கு இடம் கொடுக்காது என்று தனிநபர் ஒழுக்கத்தை குறித்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின், பெர்சனல் டிசிப்ளின், அதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு எச்சரிப்பு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டா இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னொரு காரியம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, தேவனை விட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு ஏதுவான விழுவதற்கு ஏதுவான உள்ள அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம் கொள்ளும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்க. நீங்களே இது ஆவியானவருடைய எச்சரிக்கை. ஏன்னா நிருபம் என்பது ஆவியானவர்கள் எழுதப்பட்டது, ஊழியர்களால் எழுதப்பட்டது. அவர் சொல்லுகிற பொல்லாத இருதயம், அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தேவனை விட்டு விலகச் செய்கிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராது. அப்ப ஆண்டவரே சொன்னார்ல, அவிசுவாசிக்கும் பயப்படுகிறவனுக்கும் என்னிடத்தில் பங்கு இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசி என்று சொல்லுகிறோம், ஆனா நமக்கு நிழலை போல அவிசுவாசம் இருக்கும். நடந்துருமா, இந்த வேலை கிடைச்சிருமா, இந்த இன்டர்வியூ போயிருக்கு வேலை கிடைச்சிருமா, அதை விட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி சொல்லலாம். கர்த்தாவே, நீர் கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் போனாலும் சரி, நான் உம்மை விட்டு விலக போவதே இல்லை, உம்மை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். ஆனா நமக்கு எப்படி செய்யறோம்? ஐயோ, அவர் கொடுக்காம போயிட்டார். அவிசுவாசம். அவிசுவாசம் நிழலை போல இருக்கு, விசுவாசம் முன்னால இருக்கு, ஆனா அவிசுவாசம் நிழலை போல் கூட வருகிறதே. இடம் கொடுக்காதுங்க, கடுகளை கூட சந்தேகப்படாதீங்க. தேவன் சொன்னால் சொன்னதுதான். இப்ப இருதயத்துல அவிசுவாசத்தை கொடுத்தால் பொல்லாங்கான சிந்தனைகள் வந்து விடுமா, அதனால தேவனை விட்டு விலகச் செய்து விடும். அப்போ விசுவாசம் என்பது தேவனோடு நம்மை கிட்டி சேர்க்கிறது, அவிசுவாசம் என்பது நம்மை வெட்டி பிரிக்கிறது. இடம் கொடுத்து விட. இதுல ரொம்ப ஜாக்கிரதை. இது எப்ப வரும் தெரியுமா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுதும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நினைவுக்கு வரும். ஆனால் அது நிறைவேற தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வந்துவிடும். அல்லது அதிகமாய் மனிதருடைய ஆலோசனை கேட்க ஆரம்பித்து விட்டாலும் அவிசுவாசம் வந்துவிடும். ஏன்னா அவங்க புத்தியா சொல்லுவாங்க, தங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அவிசுவாசம் வந்துவிடும். விசுவாசம் உள்ளவர்களாயிரு. அவர் என்னை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமற் போனாலும் சரி, நாங்கள் அவரையே இடைவிடாமல் ஆராதிப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அவர் செய்தால்தான், அவர் செய்யலைன்னா, இந்த ரெண்டுமே அவிசுவாசம். அப்ப இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் நீங்க எப்பொழுதுமே விசுவாசிகளாகி நீங்கள் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள், பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள். இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறோம். அப்போ உலகத்துல இருக்கிறவர்கள் அவருடைய நடந்தா விசுவாசிப்பாங்க, நடக்கலைன்னா அவங்களுக்கு விசுவாசம் தேவையில்ல, அவிசுவாசம் சொல்ல முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு நாம் விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுற இடத்துல இதெல்லாம் எனக்கு நடக்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்க சந்தேகம் படக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தையும் பேசக்கூடாது. பேசினால் நம்முடைய வாழ்க்கையில இருள் வந்துவிடும், வெளிச்சம் கடந்து போய்விடும். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய மகிமை என்பது என்னது? வெளிச்சம். விசுவாசித்தால் தான் அந்த வெளிச்சத்தை காண முடியும். ஒரு பார்வையற்றன் விசுவாசித்தான், இந்த பூமி வெளிச்சத்தை கண்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையை விசுவாசிக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தை காணும். முதலாவது யாருக்கு எச்சரிக்கையா இருக்கு? மனிதர்களுக்கு. அந்த மனிதர்கள் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள், சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர், நம்முடைய நெய்பர்ஸ், இவர்களாம் மனுஷர்கள். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து நம்மை குறித்து, நம்முடைய சரீரத்துக்குள்ளாய் இருக்கிற காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு திருஷ்டாந்தமாய் எக்ஸாம்பிள்ஸாக அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்த மக்களின் சரித்திரம் நமக்கு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆவியான ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். நீ தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் காரணமாகிவிடும், அல்ல விசுவாசமாக இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப ஆண்டவர் யாருக்கு எச்சரிப்பார்? இயேசு கிறிஸ்து பேர் உலக ரட்சகர். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இல்லை, அவர் உலக ரட்சகர். அவர் யூதயா தேசத்தில் வந்தார், யூதா கோத்திரத்தில் வந்தார். அவர்கள் யூதற்குரியவர்கள் என்று நினைக்கலாம், இல்ல, அவர் உலக ரட்சகர் என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எச்சரிப்பு எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் அதில் கவனம் செலுத்துகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை தான் ஆசீர்வாதமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம்
18 வரைக்கும் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 சாகவே சாவா என்று சாகவே சாவா என்று சொல்லுகையில் நான் துன்மார்க்கருக்கு சொல்லுகையில் எச்சரிக்கிறார். நீ பாவம் செய்யாத, செத்தே போவடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை வழியில் இராதபடிக்கு தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படிக்கும் காக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் சொல்லாமலும் அடையாளத்தை சொல்லாமலும் எச்சரிக்காமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் ரத்த பழியோ உன் கையில. ஒரு துன்மார்க்கமா வாழ்றான்னு பார்த்தா அவனை எச்சரிக்கணுமா? இல்லை என்றால் அவன் அந்த துன்மார்க்கத்தில் அழிந்து போகும்போது அந்த ரத்தப்படியை நம்மிடத்துல கேட்பார். துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானை ஆகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் நீ உன் ஆத்மாவை தப்பு. பாருங்க, ஒரு துன்மார்க்கனுக்கு எப்பா நீ போற போக்கு சரியில்லப்பா, செய்யற பாவம் ரொம்ப மோசம்ப்பா, இது உன்னை நரகத்துல சேர்த்துரும், அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சொன்னாலே போதும். அவன் கீழ்ப்படுகிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ இல்லை, அவன் செத்து போயிட்டா அவன் நரகத்துக்கு போயிடும். ஆனால் நீயோ உன் ஆத்மா தப்புவிக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பொல்லாப்பு செய்யும் பொழுது அதை பார்த்து விலகி போகக்கூடாது, அவர்களை எச்சரிக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், கொலிக்ஸ், இவர்களிடத்தில் நம்ம கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியும். அவரிடத்துல சொல்லுங்க. இப்ப நம்ம சுவிசேஷ பணி செய்கிறோம். நாங்க பொது இடங்கள்ல மேடை போட்டு என்ன சொல்றோம்? மன திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இதெல்லாம் செய்யாதீங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க, புகை பிடிக்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க. ஏன் சொல்றோம்? இது சொல்ல வேண்டிய கடமை. 1000 பேர் கேட்பான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்றான்னு வைங்களேன், அதுவே போதும். மனம் திரும்புற ஒரு 10 நிமிஷம் பரலோகத்து சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நான் இதை சொல்லாம போவேன், ஆனால் எனக்கு ஐயோ. அதனால்தான் சுவிசேஷத்தை சொல்லாதிருப்பேனால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப இதை நீங்க சொல்லணும். ஒரு பாவியை பார்த்து சாணி இருந்தாலையும் போறான், நமக்கு என்ன, அப்படி இருக்கவே கூடாது. அவனுக்கு சொல்லணும், எச்சரிக்கணும். அப்படி என்றால் உன் ஆத்மாவை நீ காத்துக் கொள்வாய். சரி, அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, இது நமக்கு நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடர்கள் வைக்க முடியும், சோதனை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய ரத்தப்பழியையோ. அப்ப நீதிமானா இருந்தாலும் கூட நம்ம எச்சரிக்கணுமா? ஏன்னா நீதிமானே 7 முறை விழுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பத்சேபாள் பாவத்துல தாவீது விழுந்துட்டார், யாருக்கும் தெரியாது நினைச்சார். ஆனா திருக்கிறது செய்தி வந்தானே, கிளிகளையும் கிழிச்சான்ல. ஆனா அதுக்கு பிறகு என்ன, அந்த வார்த்தையை கேட்டு தாவீது என்ன செய்தான்? மனம் திரும்புகிறான், தன் பாவத்தை அறிக்கை செய்தான். ஆனா கர்த்தருடைய இருதயத்தை கேட்டவனாக மாறினான். அப்ப அங்க கடிந்து கொள்ளுதல் இருந்தது. அதே போல துன்மார்க்கனே எச்சரிக்கணும். கேட்டு திருந்தலன்னா விட்டுரு, உன் ஆத்மா காக்கப்படும். அதோடு உன்னோடு கூட இருக்கிற ஒரு நீதிமான், அவன் காரியத்தை தவறிட்டான், ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டான், அல்ல ஏதோ ஒரு கைச்சல விழுந்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான். அதுக்காக நீ விளைகிறாரு, அவன்கிட்ட என்ன செய்ய சொல்லு, எச்சரிக்க வேண்டும். அப்ப எச்சரிப்பு என்பது துன்மார்க்கனுக்கும் உண்டு, நீதிமானுக்கும் உண்டு, இப்ப நமக்கும் உண்டு, உலகத்தாருக்கும் உண்டு. அதுதான் இதுல முக்கியம். அப்ப கர்த்தருடைய எச்சரிப்பை யார் கேட்கிறார்களோ கேட்கிறவருடைய ஆத்மா என்ன செய்யும்? மீட்கப்படும். அது பாவத்துக்கு இருளுக்கு விலக்கப்பட்டு வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்கும் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இங்க எப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எச்சரிப்பு எல்லாருக்கும் பொதுவாக. இந்த எச்சரிப்பை கேட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு சில எச்சரிப்பு வருது, பாஸ்டர் எச்சரிக்கிறாரு,
ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், அல்ல நமக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சி எச்சரிக்கும். மனசாட்சி தான் பெஸ்ட். எடே, நீ போற போக்கு சரியில்லடா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆவிக்குரிய சபைக்கு போற, அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்குள்ளவனா இருக்கிற, நீ இப்படி போகலாமா? நம்ம மனசாட்சி நம்ம குத்தம். அப்போ இந்த எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த எச்சரிப்பு யாருக்கு செயல்படும்? சில குறிப்புகளை சொல்லுகிறேன், வசனங்களை சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 1:18-20. இயேசு கிறிஸ்துவுடைய ஜென்மவன் ஜனத்தின் விவரமானது அஹ், அவருடைய தாயார் ம். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் முன்னே அவர்கள் கூடி வரும் முன்னே கர்ப்பவதியானாள் என்று அவள் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டு, யோசேப்பு அவள் புருஷனாகிய யோசேப்பு இருந்து யோசேப்பு நீதிமானா இருக்கிறான், மனதில்லாமல் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்பே தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை படாதே நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க எவ்வளவு அழகு. இப்போ யோசேப்பு மரியாளுக்கு மரியாள் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்குள்ள பரிசுத்த ஆவியான மரியாளை நியமிச்சாச்சு. என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் நடக்கல, அதுக்குள்ள கற்பம். யார் ஏற்றுக்கொள்வா? அந்த ஊர்ல சட்டத்தின்படி ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியானால் ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். எரிச்சலின் ஆவி அதெல்லாம் இருக்கு, சீட்டு தள்ளுதல், நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த யோசேப்பு நீதிமான். அவனுக்கு என்னடா இது எப்படி நடந்துச்சு? இந்த தவறுக்கு அவன் காரணம் அல்ல, யோசேப்பு காரணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகியும் கணவன் மனைவி அதுல நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஆயிருக்கும்? சரி, நமக்கு ஊருக்கு காட்டி கொடுக்க வேண்டாம், மேரேஜை பிரேக் பண்ணிடுறோம், அவளை ரகசியமா என்ன செய்வோம், தள்ளிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு ஊரை விட்டு எங்கேயோ ஓட்டுறதுக்கு தயாராயிட்டான். இவன் ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு அந்த கெட்ட பெயரை இவன் ஏற்றுக்கொள்ள தயாராகிறான். அதனால அவன் நீதிமான். அடுத்தவர்களுடைய காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளணும், அவனை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? அடுத்தவர்கள் தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளவே தயங்குவோம். அதே நேரத்துல அடுத்தவங்களை அவமானப்படுத்தல நாம் முந்திக் கொள்வோம். ஆனா இவனோ மற்றவரை அவமானப்படுத்த விரும்பும். நான் மரியாள் அவள் கற்பவையானத மாம்சத்திலிருந்து இவன் எடுத்துக்கொண்டான். நான் இப்ப ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு சொப்பனத்துல தோன்றி, யோசேப்பு தப்பே கிடையாதுப்பா, அவள் பரிசுத்த ஆவியானவர் கற்பம் இருக்கிறார், நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள். அவனுடைய எச்சரிப்பு வருகிறது. அப்ப நீ நீதிமானா இருக்கணும். மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு காரணம் காட்டி அவர்களை அவமானப்படுத்த நினைக்க கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தருடைய ஆலோசனை உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெளிப்படும். சொப்பனத்தில் அவர் வெளிப்பட்டார். இன்னைக்கு சொப்பனங்கள் கொஞ்சம் குறைந்து விட்டது. நான் பரிசுத்த ஆவியான செயல்படுகிற காலமா இருக்கிறதுனால தர்சனங்கள், சொப்பனங்கள் இன்னைக்கு சொப்பனங்கள் கொஞ்சம் குறைவுபட்டது போல் காணப்படலாம். ஏன்னா கர்த்தர் ஆவியான ஒரு வார்த்தையாக நமக்கு தீர்க்கதரிசனமே வெளிப்படுத்தி விடுகிறார். சரி, அது போகட்டும். இங்க பார்க்கிறோம், யோசேப்பு கர்த்தர் செய்தாரு, எச்சரித்தார், அவன் நீதிமானாகிறான். இப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய கனம் உண்டாயிற்று. இப்போ கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனம் உண்டாகும். கீழ்ப்படிந்தால் கனம் உண்டாகும். அடுத்தது அதே 2ஆம் அதிகாரம் மத்தேயு 22ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 2:22. ஆகிலும் தகப்பனாகிய ஆஹ் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து அக்கிலியோ என்பவர் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து அரசாளுகின்ற யூதேயாவில் அரசாளுகின்ற கேள்விப்பட்டு யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் எச்சரிக்கப்பட்டு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு
நாட்டின் கலிலேயா நாட்டின் போய் ஆஹ் இவன் எங்க திருப்பி எங்க வாரான்? எருசலேமுக்கு வாரான், சொந்த ஊருக்கு வாரான். ஆனா அங்க யார் இருக்கிறா? ஏரோதுடைய மகன் பட்டத்துல இருக்கிறான். அடடா, இவன் தானே 2 வயசு பிள்ளைகளாம் கொலை செய்ய சட்டம் போட்டாரு. இன்னும் அந்த அயோக்கியம் தானே இருக்கிறான். என்ன செய்யணும் தெரியாம தவித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். எச்சரித்து நீ கலிலேயாவுக்கு போ, அந்த நாட்டுக்கு போ என்று அனுப்புகிறார். இப்ப நீ போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ தவறான முடிவு எடுத்து விடாதபடி உன் ஜீவன் தப்புவிக்கப்படுவதற்கும் நீ பாதுகாக்கப்படுவதற்கும் கர்த்தர் எச்சரிப்பை கொடுப்பார். அப்ப இங்க பார்த்தோம், ஒரு பக்கம் மனைவியை தள்ளிவிடாமல் இருப்பதற்காக எச்சரிப்பு கொடுத்தான், கனம் பெற்றான். யோசேப்புக்கு இன்னைக்கு ஒரு கனம் இருக்கிறது. அடுத்தது அவன் ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, கலிலேயாவுக்கு அனுப்பப்படுகிறான், கர்த்தரால் நடத்தப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இப்ப கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனம், இதுக்கு வழியை கர்த்தர் ஒப்புக்கொடு, அவர் உனக்கு ஆலோசனை கொடுத்து சரியாய் நடத்துவார். ஏன்னா சில முடிவுகள், இப்போ அவன் அவமானப்படுத்தக்கூடாது, அவளை விட்டுறலாம், நல்ல முடிவுதான். ஆனா ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், ஏற்றுக்கொள். அதனால தான் யோசேப்புக்கு காணோம். சொந்த ஊர்ல தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், சொந்த ஊருக்கு தான் திரும்பி வரான், எகிப்தில இருந்து திரும்பி வருகிறான், பிள்ளையை கூட்டு வர்றான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, வேண்டாம், நீ கலிலேயாவுக்கு போ. உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. கர்த்தர் அவனுக்கு சரியான எச்சரிப்பை கொடுத்து, காஷன், பிரிகாஷன், இதை பிரிகாஷன் என்று சொல்லலாம். நடக்க போகிற காரியங்களுக்கு தப்புவித்து ஒரு பிரிகாஷன் கொடுத்து அவனை தப்புவித்தார். அதே காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது, அவர் பிறப்பதற்கு முன்னமே சாஸ்திரிகள் சிலர் புறப்பட்டு வருகிறார். ஆனா பிறந்து 7வது நாள் தான் வந்து பாக்குறாங்க, அது வேற விஷயம். முதல் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது ஆட்டுக்குட்டி ஆடு மேய்ப்பர்கள் தான். ஆனா பார்க்க முதல்ல புறப்பட்டது இந்த சாஸ்திரிகள். எத்தனை மாசம் பிரயாணம் பண்ணாலும் தெரியாது. ஆனா வந்து சேர்ந்து 7 நாள் கழிச்சு தான் வரான். வந்து நட்சத்திரத்தை பார்த்து வந்தவர்கள் நேர அரண்மனை போயிட்டாங்க, ஒரு சின்ன தவறு. ஆனால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அரண்மனைக்கு வராதபடி அவர்கள் சொந்த தேசத்துக்கு வேறு வழியாக போனார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் சரியா எச்சரிக்கை நடத்துவார். மகனே, இந்த பாதை சரியில்லை, சரியா போ, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாகு. யாருக்கு? சாஸ்திரிகளைப் போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேடி வருபவர்களுக்கு அவர் எச்சரித்து வழி நடத்துவார். கப்பல் பிரயாணத்துல அவர் போகிறார், பவுல் போகிறார். பவுல் எருசலேம்ல ஒரு பொருத்தனை இருக்கு, முடி சவரம் செய்யணும், ஒரு பொருத்தனை இருக்கு, தாடியெல்லாம் சிரைக்கணும். ஆனால் கப்பல் சேதாரம் வருகிறது. ஆனா கர்த்தர் ஆவியானவனை நடத்தும். அங்க நடத்த வேண்டியது மாலுமிக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் சங்கிலியை போட்டு பாருங்கள், ஒரு தரை தட்டும், இது நல்லது, காற்று மெல்ல அடிக்கும், சின்ன சேதாரம் வரும், சரக்கெல்லாம் தூக்கி போடுங்க, நாம நீந்தி கரைக்கு போடலாம். ஒரு தீவு வரும், தீவுல போய் ஒதுங்குவோம். யார் சொல்ற? இது பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுறது, நம்ம வாழ்க்கையில எச்சரிப்பு தேவை இருக்கு. நம்மளுடைய போகிற பாதையில என்ன இருக்குன்னு தெரியாது, எந்த மனுஷன் எவ்வளவு பதிவு இருக்கிறான்னு தெரியாது. அதுல நம்முடைய முடிவுகள் சில நேரங்களில் யோசிப்பை போல ரகசியமா தள்ளிவிடலாம், இதெல்லாம் கூட இருக்கலாம், நீதிமான் தான். ஆனாலும் நம்ம சில முடிவுகள் நமக்கு சரியா இல்லாமல் போய்விடும். கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மை எச்சரிக்கிறார். நம்ம நீதிமானா இருந்தால், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால், இந்த எச்சரிப்புக்கு நாம் கரெக்டா கீழ்ப்படியும். யோசேப்பு 2 முறை கீழ்ப்படிஞ்சான், சாஸ்திரிகள் கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சாஸ்திரிகள் கீழ்ப்படிந்தது ஒண்ணு, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கிறது. அது குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னொரு இடத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஆசை, எனக்கு அரண்மனை இருக்கு,
என்னுடைய பெட்டி கர்த்தருடைய பெட்டி கூடாரத்துல இருக்குதே, அதுக்கு நான் ஒரு மாளிகை கட்டுவேன்னு சொல்லி விரும்புறான். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி, அவன் நல்ல காரியம் தான்ப்பா செய்யறான், அதனால அவன் மூலமா கட்ட முடியாது. அவன் அனைவருடைய ரத்தத்தை யுத்தத்தில் சிந்தி விட்டான், அவன் கற்ப கட்டுவான் என்று சொல்லிவிட்டான். இப்போ அவனுக்கு நிறைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை சாலமோன் தான் ராஜாவாக மாறுகிறான். அப்ப அந்த நேரத்துல இவன் எல்லாரையும் கூப்பிடுறான். வயது தள்ளாடுகிற வயது எல்லாரையும் கூப்பிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்றான், ராஜ்யபாரத்தை எனக்கு பிறகு கர்த்தர் சாலமோன் தான் கொடுக்கிறார். நான் கட்ட வேண்டும் என்று நினைத்த ஆலயத்தை சாலமோன் தான் கட்டுவான். அதுக்கான எல்லா பொருட்களையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். சின்ன பையனா இருக்கிறபடினால நீங்களாம் கூட மாட இருந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுகிறான். அப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறான், சாலமோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பத்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பின்னு சொன்னான். கர்த்தர் ஒன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். சாலமோன், இது எனக்கு ஆண்டவர் சொன்னது, நான் உனக்கு எச்சரிக்கிறேன், நான் உனக்கு வார்ன் பண்றேன். நீ லெத்தாச்சிக்கா இருந்துடாத, நீ வேற விதமான சிந்தனை கொள்ளாத, ஆலயத்தை நீ கட்டி முடிக்கணும். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவளை எச்சரித்து கரெக்டா நடத்தும். அப்ப எச்சரிப்பு வேணும்ல. இப்போ ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, நம்மளை எதுக்கு எச்சரிக்கிறார்? 80 மார்க் எடுக்கணும்னு எச்சரிப்பார். எதுக்கு? இடையே விளையாட்டுத்தனமா இருக்காத, ஒழுங்கா இரு, நேரத்தை தூங்கு, நல்ல படி, அங்கங்க ஓடாத, கவனமாயிரு, டிவி பார்க்காத, வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல 30 மார்க் எடுக்கணும் தங்க வச்சிருவாரு. சரி, அவன் அவ்வளவுதான், அவனுடைய கெப்பாசிட்டி. ஆனா 80 மார்க் 90 மார்க் எடுக்கணும்னு எடுத்து எப்படியா சென்டம் எடுக்கணும்னு முயற்சிப்பாங்க. அப்போ ஓன் பண்ணுவாங்க. இப்போ அவன் 80 மார்க் எடுக்கணும்னு என்ன வார்னிங் தேவை இருக்கு? அவன் படிக்கிற பிள்ளை தானே, விளையாட்டுத்தனமா இருந்தா படிக்க முடியுமா? ஆனா அவனுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கும். அதே போல சாலமோனுக்கு கர்த்தர் தாவீது சொன்ன வார்த்தைகளை கொடுத்து எச்சரிக்கிறான். நீ விளையாட்டுத்தனமா இருந்துடாத, அரண்மனையை கட்டுற அல்லது ஊரை கட்டுறேன், கோட்டையை கட்டுறேன்னு உட்காந்துடாத, கர்த்தருக்கு முதல்ல வீட்டை கட்டு, அதுல கவனமா இருந்து சொல்லி எச்சரிக்கிறான், வார்ன் பண்றான். பாருங்க, அதே மாதிரி சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்புறம் அந்த ஆலயத்தை இடித்து போடுவேன்னு சொன்னாரு. அதே போல அந்த ஆலயம் இடிந்தும் போயிட்டு, ஆலயத்தை இடிச்சும் போட்டாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல வரோம். செருபாபேல் கட்டின ஆலயம் தான் இருக்கு. சாலமோன் கட்டின ஆலயம் இடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் செருபாபேல் கட்டின ஆலயம் இருக்குது. அதையும் பிறகு ரோமர்கள் அழித்து போட்டார்கள். அன்றைக்கு ஆலயம் என்பது என்ன? நம்முடைய சரீரம் தான் ஆலயம். இங்கே பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை, எருசலேம்ல கட்டுவேன் இல்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுபோல இன்னைக்கு நீங்கள் நானும் கல்லு, உங்க மேலதான் கர்த்தர் சபையை கட்டுவார். அப்ப யாரை தெரிந்து கொண்டாரோ, அன்னைக்கு சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், சாலமன் மூலமாய் ஆலயத்தை கட்டினார். இன்னைக்கு பேதுருக்களை போல இருந்த உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அன்னைக்கு பேதுருவை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தது போல உங்களையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் உங்கள் மீது தன் சபையை கட்ட விரும்புகிறார். அதே நேரத்துல தன் விருப்பத்தையும் தெரிவிக்கிறார், உங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை? இப்போ உங்களை கொண்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய நினைத்து விட்டால் சில போராட்டங்கள் வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 31ல இருந்து 34 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம்
31 34. பின்னும் கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் காவிலும் சாவிலும் உன்னை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஒரு எச்சரிப்பு, மகனே, வாழ்விலும் சாவில் என்னோட கூட இருப்பாங்கிற, இன்றைக்கு ராத்திரி நீ என்னை மறுதலிப்பாய், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதே காரியத்தை யூதா செய்கிற அவனுக்காக வேண்டிக் கொள்ள, நீ செய்வதை துரிதமாய் செய்ய அனுப்பிட்டார். அப்படி செய்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லி அனுப்பிட்டார், சாபத்தை அனுப்பிட்டார். ஆனா இவனுக்கு, ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த கல்லின் மேலின் சபை கேட்டு, நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நீ சீயோனில் வச்சிரக்கல்லா இருக்க வேண்டும். உன் மீது கர்த்தரின் சபையை கட்ட விரும்புகிறார். ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகும். உன் அஸ்திவாரத்தை அசைக்கும்படியான காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும், மறுதளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போக நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மறுதளிப்பாய், எச்சரிப்பு தான், ஆனாலும் நீ மனம் திரும்புவாய். ஏன்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு அநேக நேரங்களில கர்த்தரை மறுதளிக்கும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், வரும். ஆனால் நாம் மறுதளிக்க மாட்டோம், மனம் திரும்பினவர்களாய் இருப்போம். எதனால்? அன்னைக்கு பேதுரு மறுதளித்தானே. ஆனா இயேசு வீட்டுக்கு போனான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை விசாரிக்கிற இடம்லாம் போறான். அங்க போய் பொய்யான காரியம், நான் அவரை அறியேன், அவர் யாரோ நான் யாரோ. இல்ல இல்ல, நீ அவனோட இருந்த ஒரு பேச்சு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இவன் மறுதளித்தான். ஆனால் கூடவே இருக்கிறான், கூடவே போறான். மற்றவர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க, ஆனா இவன் மட்டும் கூடவே போறான். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், இவன் மட்டும் மனம் கசந்து அழுது தன்னை ஒப்புரவாக்கணும். அதுதான் கர்த்தர் அந்த சபை மேல் கல்லை கட்டினார், அந்த கல்லின் மேல் சபையை கட்டினார். எனக்கு இன்னைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இன்னைக்கு நீ நீதிமா கர்த்தரை தேடுகிறவன், இன்னைக்கு நீ கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறாய். உன்னை கொண்டுதான் சபையை கட்டுகிறார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு குடும்பத்தையும் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியான, விசுவாசத்தினுடைய நீதினா தேவனுடைய ராஜ்யம், அதுக்கு சுதந்திர வழி ஆனானோ. எப்போ தேவனுடைய எச்சரிப்பை பெற்று, எப்பா நீ இந்த மாதிரி செய், வேலையை செய்யறான், அதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அப்ப எல்லாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான்னு சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு, கடைசி வசனத்துல இருக்கு. அப்படியே கீழ்ப்படிந்தானோ. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பு இருக்கு. உங்களுடைய எச்சரிப்பை நான் வேற விதமா வார்ன் பண்ணாரு. நீ நாசமா போயிடுவா, நீ விளங்கா போயிடுவா, அப்படியே சொன்னாரு. கோபாக்கினம் வரும்போது நீ தப்பு வைக்கப்படணும், நீ பேழைய உண்டு பண்ணு, எச்சரித்தா, நீ பேழையை உண்டு பண்ணு. நீங்க நம்ம பார்த்து சொல்லுகிற, உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நீ என்ன செய்கிற? ஒரு பேழைய உண்டு பண்ணு. அந்த ஒரு பேழை என்பது கர்த்தருடைய வேதம். ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு, உன் வீட்டுக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணு. நியாயத்திற்கு நல்ல உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். இது குடும்பத்துக்கு ஒரு எச்சரிப்பு. உங்க பார்த்தோம், முதல்ல யோசேப்புக்கு எச்சரிப்பு வருது. யோசேப்புனா மரியாளுடைய கணவர். யோசேப்புக்கு எச்சரிப்பு வருது, சாஸ்திரிகளுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. அடுத்தது பார்த்தோம், சாலமோனுக்கு எச்சரிப்பு வருகிறது, பேதுருக்கு
எச்சரிப்பு வருகிறது. நோவாவுக்கு எச்சரிப்பு வருது. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும். நல்ல எச்சரிப்பு நல்லது. கடைசி காலத்துல இருக்க உங்களுக்கு எச்சரிப்பு அவசியம். எச்சரிக்கிறாருங்கிறதுனால நம்மளை தண்டிக்கிறார் அப்படிலாம் நினைக்காதீங்க. எச்சரிப்பு என்பது கர்த்தர் நம்ம வச்சிருக்க கவனம். அப்பா, என் பிள்ளை எடுக்கப்படும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் பாரு. ஒரு குழந்தை 8 மாசம் எட்டு எடுத்து வைக்கும், அடி எடுத்து வைக்கும். அந்த தாயும் அவருடைய கூட இருக்கிறவர் அந்த அடி எடுத்து வைக்கும் போது எவ்வளவு அதை பிடிச்சுக்க, இதை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி பிள்ளையை எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளை முதல் சைக்கிள் ஓட்டும் போது எவ்வளவு எச்சரிக்கையாக ஓட்டுறோம். இன்னைக்கு வாழ்க்கை பயணத்துல இவ்வளவு தூரம் நமக்கு டிரைவிங் பண்றோம். ஆனா நமக்கு ஒரு எச்சரிப்பாக எங்க இருக்கு? ஒரு காவல்துறை இருக்கு, ஒரு சிக்னல் இருக்கு, சட்ட திட்டங்கள் இருக்கு. எச்சரிப்பு நம்மளை தண்டிப்பதற்காக இருக்கிறது. சிக்னல் எதுக்காக இருக்கு? நம்மளை தண்டிக்கிறதுக்கா? இரும்போது ஃபைன் கட்டுறோமே ஒழிய மற்றபடி நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. எச்சரிப்பு. ஹெல்மெட்டை போடுன்னு சொல்றான். எதுக்கு? எச்சரிப்பு. அப்படியே கீழே விழுந்தாலும் தலை நொறுங்காம இருக்கணும். எச்சரிப்பு. இன்னைக்கு நிறைய எச்சரிப்புகள் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதனால்தான் தம்முடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மீண்டும் இருளுக்கு போய் விடக்கூடாது. ஏன்னா இருள இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு, அந்த காலத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்திலிருந்து விளையிடக்கூடாது என்பதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வப்போது எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை போல, ஒரு டாக்டர் தான் நேசிக்கும் பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற எச்சரிப்பை போல, ஒரு போதகர் தன் விசுவாசிக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை போல, உன்னை நேசிக்கிற கர்த்தர் உனக்கு எச்சரிப்பை கொடு. நீ ஏதோ தவறு செய்து விட்டா அதனால உன்னை அடிக்க போறேன், சிதைக்க போறேன், அடித்து விடுவேன் அப்படியெல்லாம் இல்லை. நீ மீண்டும் இருளுக்குள் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. நீ ராஜ்யத்துக்குரியவன். அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாகவே நீ இருக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் ரொம்ப அக்கறையா இருக்கிறனால தான் இந்த எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்காமல் போகும் பொழுதுதான் இப்ப சிலர் என்ன செய்வாங்க? வார்னிங், காஷன், எச்சரிப்பு, இதை கேட்காம கடந்து போவாங்க. போய் எங்க செய்வாங்க? ஆபத்திலையும் விபத்திலையும் மாட்டிக்கொள்வார்கள். நாம் அப்படி இல்லை. கர்த்தருடைய சத்தம், இந்த எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது அதை கேட்டு ஜாக்கிரதையாய் கீழ்ப்படிந்து செல்வோம். ஆனால் நாம் ஏரோதுகளுக்கு தப்புவிக்கப்படுவோம். அதே நேரத்துல நம்மை கொண்ட ஆலயங்கள் கட்டப்படும். எவ்வளவு பெரிய காரியம். அதனால கர்த்தருடைய சத்தம், எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் என்ன செய்வோம்? கவனமாய் செவி கொடுப்போம். ஒரு தாய் பிள்ளை எப்படி எச்சரிக்கிறது, அதே போலதான் நம்மை கர்த்தர் ஒரு கழுகு வட்டம் எடுக்கிறது. ஒரு கோழி தன் குஞ்சுகளை மேய விட்டு கொண்டு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கழுகு வரும்போது தாய் கோழி ஒரு சத்தமிடும், ஒரு எச்சரிக்கும். அந்த எச்சரிப்பை கேட்டு கோழி குஞ்சுகள் என்ன செய்யும்? அப்படியே போய் சிறகுக்குள் மூடிக்கொள்ளும். அந்த சிறகுக்குள் வராத கோழி குஞ்சு கழுகு அடித்து விடும். அதைத்தான் தேவன் செய்கிறார். தாயை போல், அந்த தாய்க்கோழியை போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல தன் செட்டைக்குள் நம்மை கூட்டி சேர்க்கத்தான் கர்த்தர் எச்சரிப்பின் குரலை கொடுக்கின்றார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார்.
மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் என் அருகில் வந்து என்னை காத்து, அதை பார்த்து, என்னை பகைத்தவர்கள் என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிச்சத்தில் நடக்கும்போது நாம் இடர் அடைய மாட்டோம். இப்ப வெளிச்சத்திலையும் ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, கிரீன் இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை. கிரீன் என்றால் போ, எல்லோ என்றால் பார்த்து போ. ஆனால் ரெட் என்றால் நில். இது இல்லை என்றால் வாழ்க்கை பயணம் மோதிவிடும், சிதைந்து போகும். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவ பாதை இல்லை. நாம் வீழ்ந்து போகாதபடி, இருளுக்குள் விழுந்து விடாதபடி, நாம் வெளிச்சத்தில் நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீ அவிசுவாசம் கொண்டு விடாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் மாம்சத்தின் இச்சைகளை குறித்து எச்சரிக்கையாய் இரு. நன்றி தகப்பனே, நன்றி. இன்னைக்கு நீ ஒரு யோசேப்பை போல, ஒரு நோவாவை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு சாலமனை போல, சாஸ்திரிகளை போல எச்சரிப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு எவ்வளவு நன்மைகள், எத்தனை பெரிய காரியங்கள் உன்னை கொண்டு செய்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு படும், இந்த கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நன்றி தகப்பன், நன்றி. கீழ்ப்படிதல் தான் நல்லது. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. ஓ உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் எச்சரிப்பை பெற்றும் கீழ்ப்படியாமல் போய் விடுகிறார். எச்சரிக்கிறார் என்றோடு நமக்கு கோபம் கொள்ளுகிறார் நினைக்காதவன், அவன் நம்மை சரியாய் நடத்துகிறார். ஓ உனக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொண்டோம். நாங்கள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம். இனி நாங்கள் இருளில் விழுந்து விட கூடாதபடி எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது ஆலோசனை கர்த்தர். அப்பா, எங்கள் வழிகளை இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகளை வாய்க்க செய்யும். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கானானுக்குள் பிரவேசிக்க போனவர்கள் வழி மாறினபடினால் இருளுக்கு போனார்கள், மரணத்தை சந்தித்தார். விசுவாசித்த காலேபும் யோசுவாவும் கானானுக்குள் போனார்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமா. நன்றி தகப்பனே, நன்றி. நாங்கள் அந்த கானான் பயணத்தை தொடர்கிறோம். எங்கள் பாதையில் நீர் எங்களுக்கு வழியாய் ஒளியாய் இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய எச்சரிப்பின் சத்தம் எங்கள் செவிகளில் தொலைத்துக் கொண்டு இருக்கட்டும். அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம். உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கும். நாமம் உயர்த்தப்பட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.